கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். கோவிலில் பக்தர்களுக்கு தரமற்ற பிரசாதங்களை வழங்கிய புகார் தொடர்பாக டெண்டரை ரத்து செய்த அறநிலையத்துறை உத்தரவில் எந்த தவறும் இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். சென்னை திருவொற்றியூரில் உள்ள அருள்மிகு தியாகராஜ சுவாமி கோயிலில் பக்தர்களுக்கு பிரசாதங்கள் விற்பனை செய்வதற்காக பிரசாத விற்பனை நிலையத்தை நடத்த அறநிலையத்துறை டெண்டர் கோரியது. இந்த டெண்டர் கோரி விண்ணப்பித்த திருச்சி திருவானைக்காவலைச் சேர்ந்த சீனிவாசன் என்பவருக்கு அந்த டெண்டரும் வழங்கப்பட்டது. இந்நிலையில் தரம் குறைந்த கெட்டுப்போன பிரசாதங்களை விற்பனை செய்வதாக பக்தர்கள் தெரிவித்த புகாரை தொடர்ந்து பிரசாத விற்பனை நிலையத்தை ஆய்வு செய்த இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் பிரசாதங்களின் மாதிரிகளை சேகரித்து ஆய்வுக்கும் அனுப்பினர். ஆய்வறிக்கையில் பிரசாதங்கள் தரம் குறைந்ததாகவும் கெட்டு போனதாகவும் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து சீனிவாசனுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. அதற்கு அவர் அளித்த பதிலில் தரம் குறைந்த பிரசாதங்கள் விற்கப்பட்டதை ஒப்புக்கொண்டதுடன் இனிமேல் இது போல நடக்காது எனவும் விளக்கம் அளித்திருந்தார். இதனை ஏற்க மறுத்த அதிகாரிகள் பிரசாத விற்பனை செய்ய சீனிவாசனுக்கு வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்து கடந்த மார்ச் மாதம் உத்தரவிட்டனர். இதனை எதிர்த்து சீனிவாசன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி SM சுப்பிரமணியம், பக்தர்களின் புகாரின் அடிப்படையில் பிரசாத விற்பனை நிலையத்தில் இருந்து மாதிரிகளை சேகரித்து ஆய்வகத்துக்கு அனுப்பி அதன் ஆய்வு செய்யப்பட்டு தரமற்றவை என தெரிய வந்ததை அடுத்தே விற்பனை ரத்து செய்யப்பட்டு இருக்கிறது. எனவே அந்த உத்தரவில் எந்த தவறும் இல்லை என கூறி இந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் கோயில்களில் உள்ள பிரசாத விற்பனை நிலையங்களை முறைப்படுத்த அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு அதிகாரம் உள்ளதாகவும் தனது தீர்ப்பில் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன். செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.